ரீசெண்டாக இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுட்பாலை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது விரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நடந்த மேட்ச்சில் 2 டீமுக்கும் இடையில் நடந்த மேட்ச்சில் ஒரு பக்கத்தில் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அழுகையோடும் வெற்றியோட சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அதில் இருந்த ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கேன். அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட்பாலை பற்றி நீங்கள் யாருக்கிட்டனா கேட்டிங்கன்னா இவங்க 2 பிளேயர்ஸை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, மெஸ்ஸி அதுக்கப்புறம் ரொனால்டோ. இவங்க 2 பேரை பற்றி தான் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான லீடர்ஸ்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்கும் இடையில் மேட்ச் நடந்தாலே மக்கள் எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஒரு வீடியோவில் இவங்க 2 பேருமே இல்லை, வேறு 2 பேர் தான் இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆரம்பத்திலே மெயின் பிளேயர்ஸ்லாம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்காக இந்த வீடியோவை தள்ளிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஸோ முழுசாக பாருங்கள். அதில் வைரலான ஒரு பையனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஐரோப்பியன் லீக்கில் நடந்த மேட்ச்சில் பார்த்தா செமிஃபைனல் 2 இந்த ஒரு மேட்ச் யாரு கூட நடந்ததுன்னா மேன் யுனைடெட் வர்சஸ் லயன். இவங்க 2 பேருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள்லாம் நடத்தி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்னு நான் ஒன்று விடாது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஒரு மேட்ச்சில் நான் யார் ஜெயிச்சாங்கன்னு நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மேன் யுனைடெட் பார்த்தீங்கன்னா 5 கோல் அடிச்சு இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தா ஜெயிச்சிருப்பாங்க. லயன் அவங்க எத்தனை கோல் அடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 4 கோல் அடித்து பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. எப்பப்போ எந்தெந்த டைமில் எந்தெந்த கோல் அடிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று விடாத சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, மேன் யுனைடெட் ஆரம்பத்துலேருந்தே வெற்றி மட்டும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டாங்க. ஸோ ஃபைனல் மேட்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியை கூட அவங்க இன்னும் பார்க்கல. முதல்ல இருந்து ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேறு லெவல் ஹைப்பாக இருக்கும். அங்கே மேட்ச் சம்மரியில் அப்படி என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 45வது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மேன் யுனைடெட் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் அடிச்சிருப்பாங்க. அப்படியே ப்ளஸ் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 46வது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோலையும் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டைமை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. யுனைடெட் அணி பார்த்தீங்கன்னா 2 கோல் அடிச்சிருப்பாங்க. இந்த லயனஸ் அணி பார்த்தீங்கன்னா 0 கோலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஸோ லயனஸ் பார்த்தீங்கன்னா 71, அதுக்கப்புறம் நான் 77ல் பார்த்தீங்கன்னா 2 கோல் அடித்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க. மேட்ச் 2 பேருக்கும் ஈக்குவலாக வரும். இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்தா 104, 109 இந்த ஒரு வினாடியில் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஷாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தா 2 கோல் அடித்து யுனைடெட் பார்த்தீங்கன்னா முன்னேறி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச்சில் தான் இந்த ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபேமஸ் ஆகிட்டு தான் சொல்லணும். இந்த ஒரு மேட்ச்சை பார்த்துக்கிட்டு இருந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையன் குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஸோ சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருந்தான். ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருந்து, ஏன்னா யுனைடெட் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த பையன் அந்த அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அந்த பையனோட இமேஜோட நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 120 + 1 இந்த ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 கோல் அடித்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருப்பாங்க. ஸோ த்ரில் வெற்றின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக பேசப்பட்டு வருது. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக ஸ்போர்ட்ஸ் விரும்புறது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும்தான். இங்கே ஃபாரினில் அதர் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக விரும்புறது பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். கரெக்டாக இந்த மேட்ச் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த ஒரு பையன்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் போயிருக்கு. ஸோ அதனால் என்ன நடந்திருக்குன்னா இந்த ஒரு சின்ன பையன் இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபேமஸ் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இவனோட வாழ்க்கையே மாற போகுதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான் இந்த ஒரு மேட்ச்சை. அவனோட எமோஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனாலே அவன் இப்போது வரைக்கும் ஃபேமஸ் ஆகிட்டான்னு தான் சொல்லணும். ஓகே விடுவோம். இதுக்கப்புறம் என்னென்னா தோல்வியை சந்திக்காத மேன் யுனைடெட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட தோக்காமல் வந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரை இறுதி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க போகுதுன்னா அத்லெட்டிக் கிளப் இவங்க கூட பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கப்புறம் நான் ஃபைனல் எங்கே நடக்க போகுதுன்னா மே 22. இவங்க இதுலேயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபைனலில் ஜெயிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.